டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக இன்று காலை முதலே 12 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விஷாகனோட வீடு மற்றும் தயாரிப்பாளர் ஆகாஷ் அவரின் வீடு, இது போன்ற டாஸ்மாக் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்கள்ல இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளோட சோதனையானது தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டே செல்கிறது. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். குறிப்பாக ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் தான் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பாக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விஷாகனோட வீட்டுல 6 மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அவரது வீடுகள்ல சோதனை மேற்கொண்டு இந்த டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் பாட்டிலுக்கு உயர்த்தி விற்கப்பட்ட அந்த ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் ஆய்வகத்துக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த நிலையில மேல் விசாரணைக்காக தற்போது அவரது மேலாண் இயக்குனரான விஷாகனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குஷ்குமார் சாலையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். அவரிடம் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், அதாவது ஏற்கனவே எழும்பூர்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமையிடத்துல ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து இவரிடம் கேள்விகளை முன்வைக்க உள்ளனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் தயாரிக்கப்பட்டு இவரிடம் இந்த டெண்டர் முறைகேடு தொடர்பாகவும் எத்தனை ஆண்டுகளாக தாங்கள் இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல பணியாற்றி இது போன்று எவ்வளவு டெண்டர் விடப்பட்டது, எவ்வளவு சொத்துக்கள் இதன் மூலமாக இவர் வாங்கப்பட்டார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களிடம் இவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இவரிடம் இருந்து பல்வேறு வங்கி கணக்கு ஆவணங்களையும் பறிமுதல் செய்திருப்பதாக தகவலான தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வங்கி கணக்கு விவரங்களையும் இவரிடம் கேட்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணம் யார் யாருக்கெல்லாம் சென்றுள்ளது என்ற கோணத்துல இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.